இன்னைக்கு வீடியோவில் லிங்க்டின்ல இந்த மாதிரி ஒரு கம்பெனி பேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஐ எம் குமரவேல். நம்மளோட சேனலில் ஆன்லைனில் மணி எப்படி earn பண்ணுறது அப்படின்ற டாபிக்ஸில் வீடியோ போட்டுட்ருக்கோம். இந்த டாபிக்ஸில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வீடியோவில் லிங்க்டின்ல நம்மளோட யூடியூப் சேனலுக்காக எப்படி ஒரு பிஸ்னஸ் பேஜ் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த ஒர்க்குன்ற ஒரு சிம்பிள் இருக்கு இல்லைங்களா, லிங்க்டின் ப்ரொஃபைலில் இதை போயிட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்அப் மாதிரி வரும். இதில் வந்து கிரியேட் அ கம்பெனி பேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து கம்பெனி, ஷோகேஸ் பேஜ், அப்புறம் வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால், மீடியம் அண்ட் லார்ஜ் பிஸ்னஸ். ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே இதை தான் செலக்ட் பண்ணுவாங்க. இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் ஐடென்டிஃபைக்காக அங்கே வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வரும். இதில் வந்து நம்ம யூடியூப் சேனலோட நேம் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ எங்கள் நேமில் வந்து நான் ஐஎம் குமரவேல் தமிழ் யூடியூபர்னு கொடுத்துருக்கேன். கொடுத்தோன்னே இங்கே ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் கீழே வந்து அந்த யூஆர்எல் அதே மாதிரி வந்துருச்சு. கீழே வெப்சைட் லிங்க் கேட்குது. இதுக்கு வந்து நம்மளோட யூடியூப் சேனலோட லிங்க் நான் வந்து கொடுத்துட்றேன். அடுத்ததாக கம்பெனி டீட்டெயில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் நான் வந்து ஃபில் பண்ணிட்டேன். அடுத்து கம்பெனி சைஸில் நான் 0 to 1 எம்ப்ளாயின்னு போட்டிருக்கேன். நான் கம்பெனி டைப்பும் நான் வந்து இங்கே செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ராப் டவுன் இருக்கும். நீங்கள் கிரியேட் பண்ணுற பேஜுக்கு தகுந்த கேட்டகரியை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லோகோவும் ப்ளஸ் உங்களோட டேக்லைனும் கேட்கும். நான் லோகோவில் என்னோட ஃபோட்டோ போட்டுவிட்டேன். டேக்லைன் வந்து ஹெல்பிங் யூ மேக் மணி ஆன்லைன் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஐ வெரிஃபை இந்த இது இருக்குங்களா, அந்த டிக் பாக்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் அ பேஜ் கொடுங்க. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 ரிமைனிங் டு கம்ப்ளீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன். நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணணும். அந்த டிஸ்கிரிப்ஷனில் கீவேர்டை யூஸ் பண்ணி நம்ம டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அப்போ தான் யாராவது சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் வந்து விசிபிள் ஆகும். ஸோ அதனால் நான் வந்து இப்போதைக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆடை கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆட் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்து ஆட் பண்ண சொல்லி கேட்குது. அடுத்ததாக லொக்கேஷனில் வந்து இந்தியா அப்படின்னு சூஸ் பண்ணிவிட்டு மரி ஆர்கனைசேஷன் டஸ் நாட் ஹேவ் ஸ்ட்ரீட் அட்ரஸ்னு கிளிக் பண்ணிவிட்டு என்னோட சிட்டியோட டீட்டெயில்ஸ் மட்டும் நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்றேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் பட்டன் ஒரு ஆப்ஷன் கேட்குது. டிரைவ் பிஸ்னஸ் ஆக்ஷன் ஃப்ரம் யுவர் பேஜ் பை ஆடிங் ஏ கஸ்டம் பட்டன். ஸோ இங்கே வந்து நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஆப்ஷன் இருக்கும். விசிட் வெப்சைட் ஆர் கான்டாக்டர்ஸ், லேர்ன் மோர், ரிஜிஸ்டர், சைன் அப், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் நான் விசிட் வெப்சைட் கொடுத்துட்டு நம்மளோட கிளிக் பண்ணால் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு போகிற மாதிரியே வந்துடும். அந்த பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு போஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஒரு இது கேட்குது. இதை அப்போ கடைசியாக பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஹேஷ்டேக்னு ஒன்று இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஹேஷ்டேக் எதுக்காக அப்படின்னாக்கா இந்த ஒரு பர்டிகுலர் ஹேஷ்டேக்ஸ் போட்டு சர்ச் பண்ணாங்க அப்படின்னாக்கா உங்களுடைய பேஜ் வந்து ஷோ ஆகணும். அதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஹேஷ்டேக் ஆட் பண்ணியிருக்கேன். தமிழ் யூடியூபர், ஐஎம் குமரவேல் தமிழ் யூடியூபர், மேக் மணி ஆன்லைன் தமிழ், இந்த 3 ஆட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் ஃபஸ்ட்டு போஸ்ட் இந்த ஒரு இது மட்டும் பெண்டிங் இருக்குது, நம்ம லாஸ்ட்டாக பண்ணுவோம். அதுக்கு கீழே வந்தீங்கன்னா நோ கவர் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதில் வந்து நீங்கள் கவர் இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் அப்லோட் கவர் இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். கவர் இமேஜ் நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ நான் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுறேன். ஸோ நம்மளோட பிஸ்னஸ் பேஜில் ஃபஸ்ட்டு போஸ்ட் நம்ம வந்து இப்போ கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணி ஹேஷ்டேக்ஸ் போட்டு ஒரு இமேஜ் வந்து லிங்க்கோட இது ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் ஆட் பண்ணியிருக்கேன். லிங்க் ஆட் பண்ணி போஸ்ட் கொடுத்துட்றேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு போஸ்ட் வந்து போஸ்ட் ஆகிடுச்சின்னு சொல்லுது. ஸோ இதை வந்து ஷேர் திஸ் போஸ்ட் இன் யுவர் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லுது ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு தேவையில்லை, நான் நாட் நவுன்னு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் ஒரு பேஜில் நம்ம 100% எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் இஸ் நவ் பில்ட் ஃபார் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி வருது. இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள் நம்மளோட பேஜில் வந்து ஒரு போஸ்ட் வந்து இப்போ க்ரியேட் ஆகிருக்கு. இங்கே கிளிக் பண்ணாங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து இதை கிளிக் பண்ணி நம்மளோட யூடியூப்புக்கு வந்து பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பேஜ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா நீங்கள் யாராவது ஒரு பர்சன் கூடயோ இல்லை வந்து ஃபேஸ்புக், ட்விட்டர் இல்லை அந்த லிங்க்கை காப்பி பண்ணி வேறு ஏதாவது சோஷியல் மீடியாவிலையோ நீங்கள் வந்து உங்களோட பேஜை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த எடிட் பேஜ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எடிட் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் கனெக்ஷன் இருக்கும். இப்போ நம்ம எப்படி ஃபேஸ்புக் ப்ரொஃபைலில் வந்து நம்மளோட ஃபேஸ்புக் பேஜுக்கு வந்து இன்வைட் பண்ணுறோமோ வந்து எல்லாத்தையும் லைக் பண்ண வைக்கிறதுக்கு சேம் அதே மாதிரி தான் இங்கேயுமே வந்து உங்களுக்கு ஓகேங்களா. இப்போ இன்வைட் கனெக்ஷன் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யார் யாரெல்லாம் உங்களோட ப்ரொஃபைலில் இருக்காங்களோ அவங்க எல்லாம் வந்து உங்களோட பேஜையும் வந்து லைக் பண்ணி உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இப்போ யார் யாரெல்லாம் பண்ணுமோ நீங்கள் அவங்க வந்து கிளிக் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ண வைக்கலாம் அவங்கள. ஸோ இப்போதைக்கு நான் கொடுக்கல, அதனால் அன்செலக்ட் பண்ணிவிட்டு நான் அன்செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ அப்புறம் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனாலிட்டிக்ஸ் காட்டுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் சர்ச் அப்பேரன்ஸில் எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க, யூனிக் விசிட்டர்ஸ் எவ்வளோ, நியூ ஃபாலோவர்ஸ் எவ்வளோ, போஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ், இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து காட்டுங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி க்ரோ யுவர் ஃபாலோவர்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டு,
அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹேஷ்டேக்ஸ் இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கிற இந்த ஹேஷ்டேக்ஸில் யாராவது போஸ்ட் ஃபாலோ யாராவது ஃபாலோ பண்ணுறாங்க இந்த ஹேஷ்டேக்ஸ் அப்படின்னா எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் காட்டும். அடுத்தது சென்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் போஸ்ட் இங்கே வந்து கிளிக் பண்ணி நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஆப்ஷன் இருக்குது ஃபோட்டோஸ் இல்லைனா வீடியோஸ் இல்லைனா போல் மாதிரி ஏதாவது ஒன்று இல்லை ரைட் ஆர்டிக்கல் இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அது கீழே வந்தீங்கன்னா நம்மளோட போடுற போஸ்ட்லாம் வரும் ஓகேங்களா. ஸோ இந்த போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை எத்தனை பேர் லைக் எவ்வளோ பேர் பண்ணியிருக்காங்க, கமெண்ட்ஸு இது எல்லாம் உங்களுக்கு வந்து இங்கே பண்ணிக்கலாம் நீங்கள். அதே மாதிரி வேறு ஏதாவது பண்ணியிருந்தாலும் அந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு கீழே வரும், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். அடுத்ததாக கண்டென்ட் டேப் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ட்ரெண்டிங் ஆர்டிகல்ஸ் உங்களுக்கு ரிலேட்டடான ட்ரெண்டிங் ஆர்டிகல்ஸ் எதாவது இருக்குதா அப்படின்னு உங்களுக்கு வரும். எம்ப்ளாயி மைல் ஸ்டோன்ஸ் அப்புறம் கம்பெனி நியூஸ் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா விசிட்டர்ஸ், அப்டேட்ஸ், ஃபாலோவர்ஸ், காம்படிட்டர்ஸ் இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வந்து பார்த்துக்கலாம். இதை இப்போ தான் கிரியேட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றதுனால இங்கே எதுவும் காட்டல எவ்வளோ பேஜ் யூஸ் அதெல்லாம். நீங்கள் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ரொம்ப கிரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா இதெல்லாம் உங்களுக்கு இதில் கொஞ்சம் ஃபில் ஆகி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் காட்டும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டியில் நம்ம இது வரைக்கும் எதுவும் ஆட் பண்ணல, அதனால் நமக்கு வந்து இந்த மாதிரி காட்டுது. நீங்கள் ஆக்டிவிட்டீஸ் நிறையா பண்ணும்போது உங்களுக்கு நிறைய காட்டும். லைக் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வேறு போஸ்ட்டில் கமெண்ட் பண்ணுறது இல்லை வேறு யாராவது உங்களை மென்ஷன் பண்ணி ஏதாவது போஸ்ட் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அதெல்லாம் இங்கே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது வியூவர்ஸ் மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓன் ப்ரொஃபைல் பார்க்குற மாதிரி பார்க்குறோம். இன்கேஸ் நம்மளோட ப்ரொஃபைலை வேறு ஏதாவது யூசர்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி விசிபிள் ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறோன்னா இதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நார்மலாக ஒரு தேர்ட் பர்சன் யாராவது வந்து உங்களோட பேஜை பார்க்குறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் விசிபிள் ஆகும் ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட பேக்ரவுண்ட் இமேஜ் ப்ளஸ் நம்மளோட ஃபோட்டோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ எம் குமரவேல் தமிழ் யூடியூபர், டேக்லைனு என்ன கேட்டகரி என்ன சிட்டி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபாலோ. இப்போ நீங்கள் யாராவது என்ன ஃபாலோ பண்ணணும் நம்மளோட யார் பார்க்குறாங்களோ அவங்க ஃபாலோ பண்ண அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். விசிட் வெப்சைட் அப்படின்னாக்கா நம்மளோட யூடியூப் சேனலுக்கு போய்டும். மோர் அப்படின்னு கிளிக் பண்ணாங்கனாக்கா நம்மளோட இதை வந்து வேறு ஷேர் மெசேஜ் இது வந்து வேறு யாருக்காவது ஷேர் பண்ணலாம் மெசேஜில். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹோம் ஒரு பட்டன் இருக்கும், அபோட்டை கிளிக் பண்ணாங்க அப்படின்னாக்கா நம்மளோட ஓவர் வியூ எல்லாம் உங்களுக்கு வரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்டை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா எவ்வளோ போஸ்ட் இருக்கோ அந்த போஸ்ட்லாம் உங்களுக்கு வருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் ஏதாவது ஜாப் ஏதாவது உங்களோட கம்பெனியில் ஜாப் வேகன்சி இருக்குது அப்படின்னா நீங்கள் அது கூட கிரியேட் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்குது, அதையும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள். ஸோ இது ஒரு கம்பெனி பேஜ்ன்றதுனால இந்த கம்பெனியில் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களோட லிஸ்ட்டில் அங்கே வந்து வரும். ஸோ நம்ம வந்து ஒரு இண்டிவிஜுவல் யூடியூபர் அப்படின்றதுனால நமக்கு அந்த மாதிரி எதுவும் இப்போ அதில் வராது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வியூவர்ஸ் அட்மின் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, லிங்க்டின் பேஜ் வந்து இப்படி தான் கிரியேட் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் அடுத்து வந்து ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைலுக்கும் லிங்க்டின் பேஜுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லிங்க்டின் ப்ரொஃபைலில் நீங்கள் ஒரு போஸ்ட் போடுறீங்க அப்படின்னா அதில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்களோட கனெக்ஷன்ஸ் மட்டும்தான் உங்களோட போஸ்ட்டை பார்க்க முடியும். பட் ஆனால் நீங்கள் ஒரு லிங்க்டின் பிஸ்னஸ் பேஜ் கிரியேட் பண்ணி அதில் நீங்கள் போஸ்ட் போட்டிங்க அப்படின்னாக்கா லிங்க்டின்ல இருக்கிற யார் வேணாலும் உங்களோட போஸ்ட் வந்து பார்க்க முடியும். ஸோ அதுதான் லிங்க்டின் பேஜுக்கும் ஒரு பிஸ்னஸ் பேஜுக்கும் இருக்கிற லிங்க்டின் ப்ரொஃபைலுக்கும் ஒரு பிஸ்னஸ் பேஜுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை ஏதாவது சஜஷன் இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.